இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் அருளும் ஆசீரும் உங்களோடு என்றும் இருப்பதாக. பொது காலத்தின் 27வது வாரம் புதன்கிழமையிலே மனிதம் பேணும் செபங்களை எப்படி வாழ்வாக்குவது என்பதை சிந்திக்க நாம் இன்று அழைக்கப்படுகின்றோம். இந்திரமயமாக்கப்பட்ட உலகத்திலே நாம் ஓடிக்கொண்டிருக்கிறோம் என்றாலும் சக மனிதர்களை பற்றி சிந்திக்க மனமில்லாதவன் எப்படி சமூக மனிதனாக வாழ்கிறான் என்ற ஒரு சிந்தனையும் கேள்வியும் நம்மிடம் எழுகின்றது. வணிக பொருளாதார வாழ்க்கை வேகத்தில் மக்களுக்கு மனிதம் முற்றாக மறந்து போய்விட்டதா என்பது மிகுந்த வேதனை கொடுக்கின்றது. கர்வம் உள்ளவன் கடவுளை இழக்கிறான், பொறாமைக்காரன் நண்பனை இழக்கிறான், கோபக்காரன் தன்னையே இழக்கிறான் என்பது இந்த மண்ணின் முதுமொழி. காமம், கோபம், பேராசை மூன்றும் நரகத்தின் முக்கிய வாசல்கள். இவைதான் நம் ஆன்மாவை களங்கப்படுத்தும் மோசமான எதிரிகள். பாவ நோக்குடன் ஒருவன் எதை பேசினாலும் செய்தாலும் வண்டியில் பூட்டிய எருது பாரம் சுமப்பது போல வலியை சுமக்க நேரும். தூய நோக்குடன் எதை சொன்னாலும் செய்தாலும் சூரிய வெளிச்சத்தை தொடரும் நிழல் போல மகிழ்ச்சி தொடரும். இதனைத்தான் ஆண்டவர் இயேசு தன்னிடம் செபிக்க சொல்லி தாரும் என்று கேட்ட சீடர்களுக்கு, தந்தையே உம்முடைய திருவுள்ளம் நிறைவேற்றப்படுக என்று தந்தை கடவுளை மையப்படுத்தி தொடங்குகின்ற செபம் இறைவனையும் இறைவனால் படைக்கப்பட்ட மனிதர்களையும் மனிதர்களோடு இணைந்த வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்பதை உள்ளடக்கிய செபமாக இருக்கின்றது. இதனை ஒவ்வொரு முறையும் நாம் சொல்கின்ற பொழுது தந்தையினுடைய மக்களாக, அந்த மக்களாக படைக்கப்பட்ட நாம் எல்லோரோடும் இணைந்து மனிதம் பேணுகின்ற மனிதர்களாக வளரும் பொழுது பாவம் என்னும் சூழலில் நாம் விழாமல் பயணிப்போம் என்பதை சிந்திக்க நாம் அழைக்கப்படுகின்றோம். ஆகவே இயேசுவினுடைய படிப்பினைகளை வாழ்வாக்கி மனிதம் பேணுகின்ற மனிதர்களாக வாழ இறைவன் நமக்கு அருள்வாராக. இறைவன் என்றும் நம்மோடு